மிகவும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு முக்கியமான நாள். உலகளாவிய இன்டர்நேஷனல் மியூசிக் டே அண்ட் இன்டர்நேஷனல் யோகா டே. யோகானா எல்லாருக்குமே தெரியும். உலகத்துக்கே யோகான்ற ஒரு கலையை கற்றுக் கொடுத்தது நம்ம இந்தியா. இந்தியர்கள் பல விஷயங்களுக்கு உலகத்துக்கே முன்னோடியா இருந்திருக்காங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். முக்கியமா இந்த யோகான்ற விஷயம், யோகா வாழும் கலை. நிறைய பேர் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்கும் கண்டிப்பா யோகா ஒரு காரணமா இருக்கும்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாது. பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இன்டர்நேஷனல் யோகா டே அண்ட் மியூசிக் டே. ஸோ யோகா என்பது நம்மளோட அமைதியான வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் மிகவும் உகந்தது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மியூசிக் என்பது இசை. இசை கேட்டால் புவி அசைந்தாலும் இசைக்கு மயங்காத பேர்கள் உண்டோன்னு பாட்டு பாடியிருக்காங்க. அது நிஜம். ஸோ இந்த இசையும் யோகாவும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அதுவும் இந்தியர்கள் தான் உலகத்துக்கு உணர்த்த போறாங்க, சொல்லிக் கொடுக்க போறாங்க. டான்ஸ் மூலமா ஒரு தெரப்பி. நிறைய தெரப்பி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி. டான்ஸ்னா வயசானவங்க எல்லாருமே டான்ஸ் ஆட முடியாது, எல்லா வயசுலக்கும் டான்ஸ் ஆட முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம்? டான்ஸ் மூமெண்ட், அந்த செய்கைகள். டான்ஸ் பண்றோம், நம்ம நடனம் ஆடும்போது சில மூமெண்ட்ஸ் வரும். கையையும் காலையும் இடுப்பையும் காலையும் உடலின் பல பாகங்களை அசைத்து அதன் மூலமாக ஒரு தெரப்பி. தெரப்பி அப்படின்றது ட்ரீட்மெண்ட், ஒரு சிகிச்சை முறை. இது இந்தியாவில் தான் முதல் தொடங்கி இருக்காங்க. அதை அப்துல்யாவில் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுல, அறிமுகப்படுத்துறதுல மிக பெருமை கொள்கிறோம். Understand how we are feeling, to understand how our body is feeling, and to get awareness. So even if you see dance as such, like in Tamil Nadu, we do a lot of Bharatanatyam or classical dance. So it has a lot of movements like eye, neck, shoulder, legs, all of that. So Allah said, how are we doing our body? It's not just one movement area. We do so many movements. How do we do that? And in dance movement therapy specifically, we use how to release our stress or how to get away with all the other difficulties or troubles that we are facing in life. It also helps in curing a few stuff, like for example, we have any knee pain, shoulder pain or something like that. These slow movements, because the very slow movements that we do that you see today, so it also helps in movement of all of that, which will eventually help you relax. Good morning, Solama. Good morning. School eppadi solvom? Good morning. Good morning. Okay. Yes. So, ipo namalla hi Solama to each other. Okay? Yes. Hi to each other. Yes. Okay. இப்போ இது நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ண போறோம். அது ஆக்டிவிட்டில so this is called volume meter. volume meter என்னன்னா, அது கை எப்படி மேலே போகுது, உங்களோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும். ஓகே, நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். so நம்ம வணக்கம் சொல்லலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, வணக்கம் 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 வணக்கம். எஸ், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அப்புறம் மைண்ட்க்கு காம்னஸ் இருக்கும். மைண்ட்க்கு காம்னஸ் கிடைக்கும். Because we also focus on breathing, we also focus on moving, and we also focus on using all the micro body parts. சின்ன body parts கூட யூஸ் பண்றோம். For example, wrist, fingers, head, eyes, இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு டான்ஸ் மூவ்மெண்ட் தெரப்பி நம்ம செஷன் பண்ணுவோம். ஓகே, thank you so much. வணக்கம், என்னோட பேர் தர்மேந்திரா, ஜெனரல் மேனேஜர் அதுல்யா சீனியர் கேர். இன்னைக்கு உலக யோகா தினம் மற்றும் மியூசிக் டே. ஸோ யோகான்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் அதை பற்றி ரொம்ப அதிகமாக பேச தேவையில்லை.
அண்ட் மியூசிக். இசை எல்லாருக்குமே தெரியும், நான் அதை புதுசாக வந்து ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இசையும் யோகாவும் ரெண்டும் கலந்தா எப்படி ஒரு புதுமையான ஒரு உலகத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை தெரப்பி இல்லை ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்க முடியும் அப்படின்றத டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இது புதுசான ஒரு யுக்தி, அதுவும் ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ். அதுலியான்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரெசிடென்ட்ஸை அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் சேஃபாகவும் சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் அதுல்யாவோட நோக்கம். அதில் இன்னைக்கு இந்த முக்கியமான யோகா தினம் மற்றும் மியூசிக் டே ரெண்டையும் சேர்த்து டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பி மூலமாக எங்களோட சீனியர் சிட்டிசனை அவங்களோட நிறைய ஒரு ப்ரெஷரோ இல்லை எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வைக்கணுன்ற ஒரு பெரிய நோக்கத்தில் இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் கண்டு கழிச்சுப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இதன் மூலமாக இந்த டான்ஸ் மூமெண்ட் தெரப்பின்றது மூலமாக உடலில் உள்ள எல்லா தசைகளும் ஒரு நரம்புகளும் எல்லாவோட உறுப்புகளும் சிறப்பாக செயல்பட்டு அவர்களுடைய அமைதியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம். இது அதுல்யாவில் எங்கள் சீனியர் சிட்டிசனுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு பண்ணியிருக்கோம். இது மேலும் தொடரும். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களால் முடிந்தவரை அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் மற்றும் ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டையும் கொடுக்கறது அதுல்யாவோட நோக்கம். அதுதான் இன்னைக்கு நடந்தது, நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. மிக்க நன்றி. அவருடைய முகத்தில் இருக்க சந்தோஷம், சில விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, சில விஷயங்கள் பார்க்கும்போதே புரியும். நம்ம ஒரு சின்ன விஷயம், ஒரு உயிர், அதாவது வாய் பேச முடியாத ஒரு உயிர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு அன்பு காட்டும்போது அதோட நன்றி உணர்ச்சியை உங்களுக்கு எப்படி தெரிவிக்கணும் உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம மக்களும் அதே மாதிரி தான், பேசலைனாலும் அவருடைய முகத்தில் இருக்க அந்த சந்தோஷம், அதன் மூலமாக அவர்கள் எவ்வளோ பயனடைஞ்சாங்கன்றது நம்ம பார்க்க முடியுது. அதுல்யாவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஓன்லி ப்ரொவைட், சும்மா வந்து ஒரு ஷெல்டர் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சாப்பிட்றது, மருந்து மாத்திரை கொடுக்குறது மட்டும் கிடையாது. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. மிக நுண்ணிய முறையில் அவரோட ஆரோக்கியத்தையும் சந்தோஷம், முக்கியமாக உண்மையை சந்தோஷமாக இருக்காங்களான்றது மிக முக்கியம். சும்மா நம்ம எல்லாரும் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நம்மளும் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க நம்மளாம் நினச்சிக்க முடியாது. அவங்க உண்மையிலே சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு கூட ரொம்ப நெருக்கமாக போயிட்டு அவங்ககிட்ட டிஸ்கஷன் நிறைய பேசும்போது தான் நமக்கு தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது. அப்படி எதிர்பார்க்குற விஷயங்களை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது டெய்லி நடக்கும், வாழ்நாள் ஃபுல்லாக நடக்கும். அவங்க இங்கே எவ்வளோ நாள் அதுல்யாவில் இருக்காங்களோ அத்தனை நாள் நாங்கள் அவங்கள பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கிறது தான் எங்களோட நோக்கம். இது தொடர்ந்து கொண்டே இருக்கும்.